ஏங்க நேத்து நடுராத்திரி உக்காந்துட்டு ரொம்ப நேரமா போனே பாத்துட்டு இருந்தீங்களே, என்னங்க பாத்தீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏங்க சொல்லுங்கங்க ப்ளீஸ்ங்க. நானும் உன்கிட்ட ஒரு வாரமா புசு புசு பூரியும் குருமாவும் செஞ்சு கொடுன்னு கேட்டுட்டு இருக்கேன். எங்க செஞ்சு கொடுத்த? எனக்கு அதே நினப்பாவே இருக்கு. அதனால நினப்பு வரும்போதெல்லாம் ஃபோனில் பூரியும் குருமா வச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ, ஒரு பூரியும் குருமாவும் உங்க மனசு இவ்வளவு பாதிச்சிச்சு? ஆமா. சரி சரி, நான் உங்களுக்கு பூரியும் ஸ்பெஷலா ஒரு குருமாவும் செஞ்சு தரேன். சரிம்மா. உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வெள்ளை குருமா செய்யறதுக்கு காஞ்ச பட்டாணிய நைட்ல ஊற வச்சு நான் குக்கர்ல சேர்த்துட்டேன். கட் பண்ண 2 உருளைக்கிழங்கும் குக்கர்ல சேர்த்துட்டு தண்ணி விட்டுட்டு ஒரு 5 விசில் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கோங்க. பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்க போறோம். ஒரு 12 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1/4 மூடி தேங்காய், காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டாணி, 5 முந்திரி பருப்பு, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 வெங்காயம் பொடுசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினதும் ஒரு தக்காளி பொடுசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்ப நம்ம வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி தண்ணியோட சேர்த்து 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டுலாம். இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த தேங்காய் பேஸ்ட் கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததும் புதுசா நறுக்கிய கொத்தமல்லியை தூவிட்டு சுட சுட சர்வ் பண்ணிடுங்க. இந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வெள்ளை குருமா இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். அதுவும் இதுல காரம் மைல்டா இருக்கிறதுனால பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான விடுகதை: தொட்டு விட்டால் மூடிக்கொள்ளும் பச்சை மாளிகை ஜன்னல்கள், அது என்ன?